ஸோ நான் வீட்டில் ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன். அந்த லேப்டாப்பை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது எப்படி? எக்ஸாம்பிள், நான் ஒரு புது லேப்டாப் வாங்கிட்டேன் சார், இல்லை நான் கவர்மெண்ட் லேப்டாப்போ பழைய லேப்டாப்பும் கூட வச்சுருக்கிறேன். என்னோடய லேப்டாப் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது, திடீர்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹேங் ஆகுது. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம லேப்டாப் வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸுன்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. ஹேங் ஆகிறதுக்கோ ரொம்ப ஸ்லோவாகிறதுக்கோ உள்ள ஓஎஸோ ஃபைலோ டாக்குமெண்ட்டோ அதை தவிர்த்து உள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸிங் ஸ்பீடோ ரேமோ தான் காரணமே இருக்குமே தவிர மற்றபடி லேப்டாப்பில் டெக்னிக்கல் வைஸாக நிறைய ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புகள் இல்லை. லேப்டாப்போட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ லேப்டாப்பை பொறுத்தளவுக்கு லேப்டாப்பை ஸ்மூத்தாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதே பெரிய மெயின்டெனன்ஸ் தான். நிறைய பேர் டக்குன்னு தூக்குவாங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவாங்க, டொம்முன்னு அடிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் உட்காந்து காஃபி சாப்பிட்றது, சொம்பு நிறைய தண்ணி வச்சுட்டு இருக்கிறது, ஸ்நாக்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சப்போஸ் லேப்டாப்பை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லேப்டாப்பை நம்ம ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள டிஸ்பிளேலாம் வந்து நம்ம குட்டி எறும்பு உள்ளே ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் லேப்டாப்லாம் இருக்குது. ஒரு சில லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து எறும்பாக வரும். அந்த மாதிரி எறும்பு கூடு கட்டுற அளவுக்குலாம் லேப்டாப்போட மெயின்டெனன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லேப்டாப்னு வச்சுருக்கேன்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது லிக்விட் ஐட்டமோ, குண்டு பின்னோ, கேர் பின்னோ லேப்டாப் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. மேக்னெட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை லேப்டாப் பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது. எக்ஸாம்பிள், யூஎஸ்பி ஸ்பீக்கரோ 5.2 ஸ்பீக்கரோ நம்ம மானிட்டர் டிஸ்பிளே பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா அதோட ரெசல்யூஷன்ஸ் வந்து நிறையா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொரு டிப்ஸாக நிறையா இருக்குது. நான் ஒவ்வொரு ஐடியாவாக தரேன். தேங்க்யூ.